ஹலோ கைஸ், வெல்கம் டு பானி குக்கிங் சேனல். இதில் நம்ம பபுள் டீ செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னா நைலான் ஜவ்வரிசி, பால், டீ பவுடர், வெல்லம். இந்த பொருள்லாம் நம்மளுக்கு தேவை. இதில் நம்ம 2 வகை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நைலான் ஜவ்வரிசி அப்போ வேக வச்சுக்கலாம். அடுப்பில் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம இப்போ ஜவ்வரிசி எடுத்து போட்டுப்போம். எல்லா ஜவ்வரிசியும் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு ஜவ்வரிசி கீழே அடி பிடிக்காமல் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 2 செகண்டுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது அடி பிடிக்காது. அடி பிடிக்காமையே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது வெந்துட்டுனா அது மேலே ஏறி மேலே பப்புளாக ஒன்று நிற்கும். ஓகே, இந்த நம்மளோட நைலான் ஜவ்வரிசி ரெடி ஆகிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே அடியில் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வெந்துட்டான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, சுடுது. ஓகே, வெந்துட்டு இப்போ நம்ம ஒரு பவுல் வெல்லத்தை போட்டுக்குவோம். ஒரு கப் வெல்லம். இது அச்சு வெல்லம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, நல்லா நம்மளுக்கு வெல்லம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு உங்களுக்கு அந்த ஜவ்வரிசி ரெடி ஆனது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். பாதி இது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் பாதி இது ஒயிட்டாகும். அது வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் டீ பவுடர் கலந்துருக்கேன். அதனால உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு அது பிளாக் கலரில் வேணால் திக்காக போடணுன்னா நீங்கள் டீ போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு திக்காக வேணும்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடுவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம். அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிப்போம். ஓகே, அது கூடயே நம்ம ஒரு கப் வெல்லம் போட்டுப்போம். ஓகே, 1 கப் வெல்லம் போட்டாச்சு. இந்த வெல்லமும் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா வெல்லம் கரையிட்டோம். ஓகே, வெல்லம் கரைஞ்சிட்டு இந்த வெல்லம் கரைஞ்சப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஒரு பாகு வர வரைக்கும் எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். ஓகே, நல்லா கொதிச்சு ஒரு பாகு அளவு வந்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை மாற்றிப்போம். வடிகட்டி மாற்றிக்கோங்க. இது கூட நீங்கள் காஃபி பவுடர் அப்படின்னா டீ பவுடர் கலந்துக்கலாம் திக்காக வரத்துக்கு. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கலந்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கலந்துக்கோங்க. ஜவ்வரிசி மாவு போட்டுக்க வேண்டியதான். நல்லா ஜவ்வரிசி மாவு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த 1 கப் மாவையும் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வரும். இதை நல்லா ஆற வச்சு நம்ம பபிள் டீக்கு பால்ஸ் ரெடி பண்ணிட வேண்டியதான். ஓகே, இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆற வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பபிள் டீக்கு பால் ரெடி பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பபிள் டீக்கு பால் ரெடி பண்ணுவோம். இந்த மாவு நீங்கள் பரோட்டாவுக்கு போடுற மாதிரி நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வச்சுக்கோங்க. அதான் நம்மளுக்கு பபிள் டீ சாஃப்டாக வரும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம்.
ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே. நம்மளோட மிக்ஸ் ஆயிட்டு, இத இப்ப நம்ம 3 பாதியா கட் பண்ணி வச்சுக்க போறோம். இத 3 பாதியா கட் பண்ணி வச்சுட்டு, நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாவும் நம்ம ரெடி பண்ணிட்டு, மத்ததெல்லாம் சின்ன சின்ன பால்ஸா ரெடி பண்ண போறோம். பெரிய சைஸா ரெடி பண்றத ஒண்ணு நம்ம கையால ரெடி பண்ணிக்கலாம். இன்னொருத்த முறுக்கு அச்சுல வச்சு புழிஞ்சு நம்ம அதையும் ரெடி பண்ணிப்போம் 2த்தையும். ஓகே. அதையும் செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இத ரெடி பண்ணிப்போம். உங்களால கையால எவ்வளோ நல்லா நைஸா உருட்ட முடியுமோ அது மாரி உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா சின்னதா உருட்டணும். நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். நல்லா சின்னதா உருட்டிட்டு நைஸா கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு அப்பதான் அந்த பால் பெருசா வரும். ஓகே. நம்மளது ரெடி ஆயிட்டு, அடுத்தது இப்போ முறுக்கச்சு எடுத்துக்க போறோம். கீழ உங்களுக்கு அப்பப்போக்கி கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்மளோட முறுக்கச்சு நல்லா வரும். நீங்க முறுக்கச்சுல செய்யும்போது சூட்டோட வச்சா தான் அது கரெக்டாகும். ஓகே. நீங்க அது கூட கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணிப்போம். ஓகே. நம்மளது ரெடி ஆயிடுச்சு. மேலே கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே தனியாக பிரித்து விட்ருங்க. நம்மளது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரை இது பண்ணி வச்சுருவோம். நான் பிரித்து வச்சுருவேன் எப்படின்னு காட்டுறேன். ஓகே. இது மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவரில் நம்ம அந்த மாவை எடுத்து நான் பால்ஸாக ரெடி பண்ண போகிறோம். அந்த பால்ஸாக ரெடி பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்ப்போம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சைஸில் உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ்னு. ஒன்று பெரிய சைஸு ஓகே. இப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லா உங்கள் கையை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கோங்க. அது உடையாது. ஆனால் நீங்கள் நல்லா அழுத்தினா தான் பால்ஸ் நல்லா வரும். ஓகே. இப்போ பால் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னா 1 மாதம் நல்லா சாலிடாக 1 மாதம் வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ நம்ம அடுத்ததாக ரெடி பண்ண ஜவ்வரிசியில் உள்ளது ரெடி ஆயிடுச்சு. நைலான் ஜவ்வரிசி அதில் ஊற வச்சது ரெடி ஆகிட்டு, இப்போ ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சுப்போம். இதில் நம்ம ரெடி பண்ண அந்த மாவை வேக வச்சுக்கலாம். ஓகே. எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுப்போம். இந்த வேக வைக்கும் போது லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு சப்புன்னு இருக்க மாதிரி ஃபீலில் இருக்கும். நீங்கள் நேரத்தில் உப்பு போட்டுக்கின்னு ஒரு பிஞ்ச் போட்டால் உப்பு போதும். ரொம்ப உப்பு போட வேணாம். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு அந்த கொதிக்கும் போதே தெரியும் அந்த பால்ஸ் மேலே வருது. கொஞ்சம் உங்களுக்கு பொங்கும். இதை ஹைலையும் வச்சுக்கணும். ஹைலையும் லோலையும் வச்சு 2 தடவை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். ஓகே. நம்மளது இப்போ ரெடியாக போகுது. உங்களுக்கு அது மிக்ஸ் பண்ணும்போது தெரியும். ஒரு மாதிரி க்ரீனிஷாக வரும். அந்த மாவு வெந்த மாவு கலர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வடிகட்டி வச்சிட வேண்டியதான். ஓகே. நம்மளது வெந்துடுச்சு. நம்ம எவ்வளோ சின்னதாக போட்டதெல்லாம் எவ்வளோ பெருசாக வெந்து வந்திருக்கு பாருங்க.
இது மாதிரி வந்து வரணும். நல்லா பெருசாக ஓரம் வந்து கிறிஸ்டல் ரீதியாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இன்னொரு பேனில் நம்ம வந்து நம்ம வெல்லம் பாகு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுப்போம். இது கூட நான் டீ கலரை சேர்த்துருக்கேன். டீ டிகாஷன் போட்டு வச்சுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெல்லத்தை நல்லா போட்டு வச்சு நல்லா கலந்துக்க வேண்டியதான். வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வெல்லம் ஒரு பாகுக்கு வரைக்கும் எடுத்து அதோட ஊற்றி வச்சிட வேண்டியதான். ஓகே, நம்மளது இப்போ அதோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு ஆறி போயிட்டுனா இது மாதிரி திக்காக தான் இருக்கும். அந்த நேரத்தில் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏர்டைட் பாக்ஸ் எடுத்து வைக்கும் போது இதையும் ஏர்டைட் பாக்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா இது 1 வாரம் வரும். நம்ம மாவாக ரெடி பண்ண தெரியுமா, அதை எடுத்து வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வரும். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இது நல்லா கொதிச்சுட்டு வருது. இது நல்லா கொதிக்கும் போதே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி பண்ணது ரெடி ஆகிடுச்சு, ஜவ்வரிசி மாவில் பண்ணது ரெடி ஆகிட்டு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இது நம்ம வந்து டீ போட்டிருக்கோம், இன்னொன்று நார்மலாக பாலும் ஊற்றி வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, நான் ஸ்பூன் வச்சு வேணால் எடுத்து காட்டுறேன். இது நம்ம மாவில் செஞ்சது. அந்த கப்பில் உள்ளது நைலான் ஜவ்வரிசியில் உள்ளது. ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.